சேனலுமே உடனே லைவ் பண்றாங்க. எல்லா சேனலும் பண்ணல சொல்றே கேளுங்க. ஏன் எல்லா சேனல் மேல நாங்க புகார் கொடுத்தோம்? எல்லா சேனலும் தானே செய்தி வந்தது. முன்னாடி எல்லா சேனல்லையும் செய்தி வந்ததுல ஏன் வேற சேனல் நான் சொல்லல. அவர் பாலிமர் அப்படிதான். இந்த டிவிக்காக தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதையும் வதந்தி பரப்புறதையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதையும் புரியாருக்கு செயல்படுறாங்க. நாங்க இல்லன்னு மறுத்தது பிறகு திரும்ப மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தி போடுறாங்க. பைக் மோதியது, பைக்கின் மீது திருமாவளவன் கார் மோதியது என்ன செய்யாது மோதியதாக தெரிகிறதுன்னு என்ன சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லப்படுகிறது சொன்னாங்கல்ல. அல்ல அந்த பையன் சொல்றானாவது சொல்லணும்ல. இவங்க எப்படி ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க? உறுதியான முடிவு. மொத்த செகண்ட்ஸே பாருங்க, 30 செகண்ட் 40 செகண்ட் தான் நடந்துருவோம். சுத்தி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு முன்னால. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் உள்ள உட்காந்து அந்த மாதிரிலாம் நான் விட்டுட்டு ஒரு நாள் கிடையாது. பிரச்சனை டக்குனு ஸ்பாட்ல இறங்கிடுவேன். யாரும் திட்டமிட்டு அடிக்கிறேன். அவன் முறைக்கிறான், திரும்ப முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்றாங்கல்ல, தம்பி ஒதுங்க, ஒதுங்கி இருக்கலாம்ல. அதுக்கு அடுத்து இருக்கிற தம்பிங்கெல்லாம் ஒதுங்க சொல்றாங்கல்ல, ஒதுங்கலாம். அப்ப என்ன நோக்கம்? வண்டி மோதி கீழே விழலாம், இல்ல வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்கிராட்ச் காட்டுங்க. ஒரு டெஸ்ட் எடுங்க. இந்த வண்டி அந்த வண்டி மோதுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஒட்டிருக்குல்ல. எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும்? அப்ப ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறது முயற்சிக்கிறாங்கல்ல. அந்த டிவி மட்டும்தானே அதை செய்யுது. திரும்ப செய்யறாங்களா? மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, ஒரு 3-4 பேர்ட்ட பேட்டி எடுத்து அது அவங்க சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திரும்ப அவனை அடிக்க சொன்னாலும் பேட்டி வாங்கி போடுறாங்க. இது உண்மை. அப்ப இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதான் அவங்க ஊடகாரமாச்சு. உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமா? அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு? ஒன் சைடு எடுத்து செய்வாங்க, அவதூறு பரப்புவாங்க, வதந்தியை பரப்புவாங்க, சமூக பதற்றத்தை பரப்புவாங்க. அதெல்லாம் ஊடக சங்கங்கள் அங்கீகரிக்குதா? அப்போ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிக்கிறேன்னா ஊடகவியலாளருக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுக்கிறேன். என்றைக்கு நிற்பேன், இன்னைக்கு நிற்பேன், நாளைக்கு நிற்பேன். அது வேற விஷயம். ஆனா ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்க? பைக் மோதி இருக்கிறதுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்க. மற்ற சங்கங்கள் இன்னைக்கு என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல, அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தா எடுத்து காட்டுங்க. உன் கார் அதை மோதிச்சு, அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். பொது இடத்தை நான் மன்னிப்பு கேட்கிறேன். இன்னொரு தரப்பு Z+ பாதுகாப்புக்காக நீங்களே அதெல்லாம் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க. மக்கள் பாதுகாப்பு.